கொல்லூர் மூகாம்பிகை கோவிலில் முதலமைச்சர் விஜய் சாமி தரிசனம் செய்வதற்காக வருகை தந்துள்ளார். நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். கொல்லூர் மூகாம்பிகை கோவிலில் முதலமைச்சர் விஜய் சாமி தரிசனம் செய்வதற்காக வருகை தந்துள்ளார். கொல்லூர் மூகாம்பிகை கோவிலில் விஜய்க்கு வரவேற்பு வழங்கப்படுகிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கொல்லூர் மூகாம்பிகை கோவிலில் முதலமைச்சர் விஜய் சாமி தரிசனம் செய்வதற்காக வருகை தந்துள்ளார். விரிவான தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜகுமரன். முழு விவரங்கள். தமிழக முதலமைச்சர் விஜய் தற்பொழுது கர்நாடக மாநிலத்தினுடைய புகழ்பெற்ற வழிபாட்டு தலமாக இருக்கும் கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவிலுக்கு சென்றிருக்கின்றார். கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவிலை பொறுத்தவரை எம்ஜிஆர், ஜெயலலிதா என்று தமிழகத்தினுடைய முக்கிய அரசியல் தலைவர்கள் பலரும் சென்று வந்திருக்கக்கூடிய ஒரு கோவில். அது மட்டுமல்லாமல் இசைத்துறையை சார்ந்தவர்கள் என்று திரைத்துறையில் இருக்கக்கூடிய பலரும் கூட மூகாம்பிகை அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்துவது வழக்கம். இந்த கோவிலினுடைய சிறப்பாக என்ன பார்க்கப்படுகின்றது என்றால், இந்த மூகாம்பிகை தேவியை பிரதிஷ்டை செய்தவராக ஆதிசங்கரர் பார்க்கப்படுகின்றார். கர்நாடக மாநிலத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு சரிவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு கோவில் இது. வற்றாத ஜீவநதியாக கர்நாடக மாநிலத்தில் பார்க்கப்படக்கூடிய ஒரு நதியின் ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய இந்த கொல்லூர் மூகாம்பிகை கோவிலிலே அம்மன் 3 விதமான தோற்றங்களில் காட்சி தருவார் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை. அதாவது பார்வதி தேவியாக, காளியினுடைய அவதாரமாக, அதே போன்று சரஸ்வதியாக, லட்சுமியாக என்று கல்வி, செல்வம், வீரம் ஆகிய 3க்கும் அதிபதியாக இந்த மூகாம்பிகை தேவி காட்சி தருவார் என்பதுதான் பக்தர்களுடைய நம்பிக்கை. அந்த அடிப்படையில் தான் அரசியல் தலைவர்கள் உட்பட பலரும் ஒவ்வொரு தேவைகளுக்காக இந்த கோவிலுக்கு செல்வது வழக்கம். அந்த அடிப்படையிலே அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய எதிரிகளை வீழ்த்துவதற்கும் தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை தொடர்ந்து நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வதற்கும் மூகாம்பிகை கோவிலுக்கு செல்வது வழக்கம். கர்நாடகத்தினுடைய அரசியல்வாதிகள் மட்டுமல்லாமல் மடாதிபதிகள், கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள், குறிப்பாக தென் மாநிலங்களை சார்ந்த பல அரசியல் தலைவர்களும் தேர்தலுக்கு முன்பாகவும் தேர்தல் முடிவுற்ற பிறகும் கூட சென்று வழிபாடு நடத்துவது வழக்கம். எம்ஜிஆரை பொறுத்தவரை இந்த கோவிலிலே முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலேயே ஒரு தங்கத்தாலான வாள் ஒன்று வழங்கி இருக்கின்றார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த தங்கத்தாலான வாள் இப்பொழுதும் அந்த கோவிலில் பாதுகாக்கப்படுகின்றது. 2011 தேர்தல் வெற்றிக்கு முன்பாக, அதாவது 2006 தேர்தலிலே வெற்றியை தவறவிட்ட முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா எம்ஜிஆர் அந்த கோவிலுக்கு வழங்கியிருந்த வாளை கையில் வைத்து 2011ஆம் ஆண்டுக்கு முன்பாக வழிபாடு நடத்தியிருந்தார். அதன் தொடர்ச்சியாகத்தான் 2011, 16 உள்ளிட்ட தேர்தலில் எல்லாம் தொடர் வெற்றியையும் ஜெயலலிதா அவர்கள் பெற்றிருந்தார். எனவே இந்த கோவில் என்பது வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு கோவிலாக இருக்கின்றது. வெற்றி பெற்றவர்கள் தங்களுடைய ஆட்சியை, ஆளுமையை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு கோவிலாகவும் இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் இங்க இருக்கக்கூடிய அம்பாள் மூகாம்பிகை தேவி 3 விதமான வடிவங்களை தாங்கி இருக்கின்றார். இங்க இருக்கக்கூடிய சிவலிங்கமும் கூட 2 கூறுகளாக வணங்கப்படுகின்றது என்றெல்லாம் பக்தர்களுடைய ஐதீகமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் கல்விக்கு அதிபதியாக பார்க்கப்படக்கூடிய சரஸ்வதி தேவியினுடைய அவதாரமாகவும் மூகாம்பிகை தேவி காட்சி தருகின்றார். வெற்றியை தரக்கூடிய, வீரத்தை தரக்கூடிய தேவியாக பார்க்கப்படக்கூடிய காளியாக வழிபடக்கூடிய பார்வதி தேவியும் இந்த கோவிலில் ஒரு அங்கமாக பார்க்கப்படுகின்றார். அதே போன்று செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய லட்சுமி தேவியும் கூட மூகாம்பிகை தேவியினுடைய ஒரு வடிவாக என்று 3 விதமான வடிவங்களை தாங்கி இருக்கக்கூடிய தேவியாக கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் பார்க்கப்படுகின்றார். எனவே எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகிய இருவரும் அரசியல் தலைவர்கள், தமிழகத்தில் தவிர்க்க முடியாத சக்தியாக இருந்தவர்கள், தொடர்ந்து முதலமைச்சர்களாக வந்தவர்கள் எல்லாம் வெற்றி பெற்ற பிறகும் வெற்றி பெற வேண்டியும் வழிபாடு நடத்திய இந்த கோவிலுக்கு தற்பொழுது தமிழக முதலமைச்சராக வந்திருக்கக்கூடிய ஸ்ரீ ஜோசப் விஜய் சென்றிருக்கின்றார். டெல்லி பயணத்தை நிறைவு செய்து கொண்டு தமிழ்நாடு திரும்பக்கூடிய வழியிலே கர்நாடக மாநிலத்தினுடைய கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கு அவர் சென்றிருப்பது பல்வேறு வகையில் முக்கியத்துவம் கொண்டதாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இன்னும் ஒரு 5 நாட்களிலே தமிழகத்திலே சட்டப்பேரவை கூட போகின்றது. முதல் முறையாக சட்டமன்ற கூட்டத்தொடரை முழுவதுமாக விஜய் அவர்கள் எதிர்கொள்ளப் போகின்றார் முதலமைச்சராக இருந்து. இதற்கு முன்பாக பதவியேற்பு விழா மட்டும்தான் நடைபெற்றது. ஆளுநர் உரை இருக்கின்றது. அதன் பிறகு ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மான விவாதம் இருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக பட்ஜெட்டும் இடம்பெறப் போகின்றது. ஏற்கனவே பதவியேற்பின் பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார். அது மட்டுமல்லாமல் சட்டப்பேரவையிலே திமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெற்று வந்து அமர முடியாத ஒரு சூழல் இருந்தாலும் கூட சட்டப்பேரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி உள்ளிட்டவர்கள் இந்த நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரை பெரிய அளவில் எதிர்கொள்வதற்கு தயாராகி வருவதாக சொல்லப்படுகின்றது. சட்டப்பேரவையிலே அரசுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்க திட்டமிட்டிருப்பதாகவும், மின்வெட்டு, சட்டம் ஒழுங்கு தொடர்பாக பல கேள்விகளை எழுப்பியிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தாவேகா தலைவர் என்ற முறையிலே தமிழகத்தில்
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.